ஹலோ சில்ட்ரன், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? வெரி குட். உங்கள் அனைவருக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் greetings, வாழ்த்துக்கள். இன்னைக்கு ஒரு பைபிள் ஸ்டோரி பார்க்கலாமா? இன்னைக்குள்ள பைபிள் ஸ்டோரி எங்க இருக்கு அப்படின்னு சொன்னா லூக் சாப்டர் 13 verse 6 to 9. லூக்கா 13ஆம் அதிகாரம் வசனங்கள் 6 முதல் 9 முடிய. Jesus warned his listeners that those who do not repent will perish. He then told this parable. A man planted a fig tree in his garden. For the next 3 years examined it again and again to see if he could find any fruit on it, but he was always disappointed. In frustration, he asked his gardener to cut it down, saying, I have waited 3 years and there hasn't been a single fig. Why bother with it any longer? It's taking up space we can use for something else. இயேசு ஒரு அருமையான உவமை, ஒரு பேரபிள் அந்த இடத்துல சொல்றாங்க. என்ன பேரபிள்? ஒருவன் தன் திராட்சை தோட்டத்தில் ஒரு அத்தி மரத்தை நட்டிருந்தான். அவன் அதிலே கனியை தேடின போது ஒன்றும் காணவில்லை. அப்பொழுது அவன் தோட்டக்காரனை நோக்கி, இதோ 3 வருஷமா இந்த அத்தி மரத்திலே கனியை தேடி வருகிறேன், ஒன்றையும் காணவில்லை. இதை வெட்டி போடு, இது நிலத்தையும் ஏன் கெடுக்கிறது என்றான். இதை வெட்டி போடு. வீணா இந்த இடத்தை அதை என்ன பண்ணிட்டு இருக்கு? அடைச்சிக்கிட்டு இருக்கு. ஒரு ஃப்ரூட் கிடையாது, ஒரு கனி கிடையாது. என்ன பிரயோஜனம்? உடனே அந்த கார்டனர் ஒரு ரிக்வெஸ்ட் வைக்கிறார். Give it one more chance, the gardener replied. Leave it another year and I'll dig the ground around it and use plenty of fertilizer. If we get figs next year, fine. If not, I'll cut it down. தோட்டக்காரன், ஐயா, இது இந்த வருஷமும் இருக்கட்டும், இன்னும் ஒரு வருஷம் 3 வருஷம் பொறுத்தீங்க, இன்னும் 1 வருஷம் நீங்க பொறுங்க. நான் இதை சுற்றிலும் கொத்தி எரு போடுவேன், மீன்ஸ் உரம் போடுவேன், ஃபெர்டிலைசர் போடுவேன். கனி கொடுத்தால் சரி, கொடாவிட்டால் இனிமேல் இதை வெட்டி போடலாம் என்று சொன்னான் என்றார். இன்னும் 1 வருஷம், ஒரே ஒரு சான்ஸ், வெயிட் பண்ணி தான் பார்ப்போமே, ஏதாவது ஃப்ரூட் கிடைக்கா, ஏதாவது கனிகள் கிடைக்கான்னு சொல்லி வெயிட் பண்ணி பார்க்கலாம். கனி கொடுத்தா ஓகே, அதர்வைஸ் நான் என்ன பண்ணுறேன், இந்த மரத்தை நான் வெட்டி போட்டுருவேன் அப்படின்னு சொல்லி அந்த கார்டனர் கொடுத்த அந்த ரிக்வெஸ்ட், அந்த கார்டனர் கேட்ட அந்த ரிக்வெஸ்ட் இன்னைக்கு நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு லெசன் அதில் அடங்கியிருக்கு. ஓகே, ஸோ இந்த ஸ்டோரி மூலமாக நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு முக்கியமான காரியம் என்ன அப்படின்னு சொன்னால், அந்த அத்தி மரத்திற்கு ஒன் மோர் கிரேஸ் பீரியட், இன்னும் 1 வருஷம் டைம். Why? எதற்கு இன்னும் 1 வருஷம்? கனி கொடுப்பதற்கு. ஆல்ரெடி 3 years wasted, 3 வருஷம் வேஸ்டா போச்சு. பட் ஸ்டில் 1 more year. ஸோ இதே மாதிரி நம்முடைய வாழ்க்கைக்கும் ஆண்டவர் 1 more chance நமக்கு கொடுக்குறாங்க. எதற்காக கொடுக்குறாங்க? நாம் ஆண்டவருக்கு ஒரு ஃப்ரூட்ஃபுல்லான லைஃப் வாழ்வதற்கு, ஒரு கனி தரும் வாழ்க்கை வாழ்வதற்கு God is giving you 1 more grace year. ஆண்டவர் நமக்கு இன்னும் ஒரு ஆண்டை கொடுக்கிறார். ஒருவேளை மனம் திரும்பலையா, ஒருவேளை ஆண்டவருக்கு கனி இல்லாத வாழ்க்கை இதுவரைக்கும் நீ வாழ்ந்துகிட்டு இருக்கியா, அதெல்லாம் விட்டு இனிமேல் கனி தரும் ஒரு வாழ்க்கை வாழ்வதற்கு நீ ஆயத்தமாக அப்படின்னு சொல்லி டியர் சில்ட்ரன், உங்களையும் என்னையும் ஆண்டவர் அழைக்கிறார். அப்ப அந்த கார்டனர் என்ன சொல்றாரு? I will fertilize it. நான் இன்னும் கொத்தி எரு போடுவேன், கனி கொடுக்கும். கனி கொடுத்தால் சரி, இல்லாவிட்டால்ங்கிறது செகண்டரி திங். பட் கொத்தி எரு போடுங்க. எப்படி போடணும்? நம்ம லைஃப்க்கு எப்படி போடணும்? வசனத்தை வச்சு தான் போட முடியும். நம் உள்ளத்தில் கொத்தி எரு போடப்பட வேண்டும். இந்த உள்ளமெல்லாம் வசனத்தால் நிரப்பப்பட வேண்டும். அப்பொழுது நாம் ஆண்டவருக்கு கனி கொடுக்கும் வாழ்க்கை வாழ்வோம். 3 வருஷம்
பிரயோஜனம் இல்லாத ஒரு ட்ரீ அந்த ட்ரீ இருந்துச்சு. அப்போ நம்ம வாழ்க்கை இதுவரைக்கும் எப்படி இருக்கு? எதுக்காவது நம்ம பயன்படுறோமா? நம்ம லைஃப் மூலமாக ஆண்டவருக்கு ஏதாவது ஒரு யூஸ்ஃபுல்லான காரியங்கள் இருக்குதா? நம்ம வீட்டிலே நம்ம பார்க்கலாமா, ஒவ்வொரு பொருள்லையும் ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு காரியத்தை நம்ம கற்றுக்கிடுறோம். ஒரு டியூப் லைட் இருக்குது அப்படின்னு சொன்னால் அதுலேருந்து நமக்கு வெளிச்சம் கிடைக்கும். ஒரு ஃபேன் இல்லை ஏசி இருக்குன்னா நமக்கு கூலிங் ஏர்லாம் கிடைக்குது. ஒரு சேர் இருக்குன்னா நம்ம அதில் உட்காடுறோம், அதை பயன்படுத்துகிறோம். ஒரு கேலண்டர் இருக்குன்னா நம்ம டே பார்க்குறோம். ஒரு கிளாக் இருக்கு, ஒரு டைமர் இருக்கு அப்படின்னு சொன்னா நம்ம டைம் பார்க்குறோம். எல்லா பொருளுமே ஏதோ ஒரு விதத்தில் நமக்கு பிரயோஜனமா இருக்கு. பட் வாட் அபவுட் யுவர் லைஃப்? ஆண்டவருக்காக நம்ம எந்த விதத்தில் பிரயோஜனமா இருக்கோம்? அற்பமான பொருட்கள் எல்லாம் ஏதோ ஒரு விதத்தில் பிரயோஜனமா இருக்கும் பொழுது, தம்முடைய சாயலாக ஆண்டவர் நம்மை படைத்திருக்கிறார் என்று சொன்னால் நாம் ஆண்டவருக்கு எவ்வளோ பிரயோஜனமானவங்கள காணப்படணும், நம்ம ஆண்டவருக்கு எவ்வளோ கனி தரும் ஒரு வாழ்க்கை வாழணும். ஸோ ஒன் மோர் இயர், ஆண்டவர் ஒன் மோர் இயர் நமக்கு கொடுத்துருக்காங்க. ஒருவேளை இதுவரை நாம் கனி தரும் வாழ்க்கை வாழாவிட்டால் இனிமேல் வாழும். அதுக்கு ஒரே ஒரு வழிதான், இந்த இருதயத்தில் கொத்தி எரு போடுவோம். ஜஸ்ட் ஃபெர்டிலைஸ் யுவர் ஹார்ட். உங்க இருதயத்தில் வசனத்தால் நிரப்புங்க. இந்த வசனம், இந்த பைபிள், இட் இஸ் நாட் அ பர்த்டே கேக். பைபிள் பிறந்த நாள் கேக் கிடையாது, வருஷத்துல ஒரு தடவை எடுத்து படிக்க, கிறிஸ்துமஸ்க்கு ஈஸ்டருக்கு அப்படி இல்லை. பைபிள் இஸ் our daily bread. It is not birthday cake. It is our daily bread. இந்த வேதாகமம் அனுதின மன்னா, எவ்ரிடே நம்ம அதை எடுத்து தியானிக்கணும். அப்படி நம்ம வாசிக்கும் பொழுது நம்ம லைஃப் இலையுதிராது இருக்கிற மரம், அதினதின் காலத்தில் கனி கொடுக்கும் ஒரு வாழ்க்கை நிச்சயமாக வாழ்வில் காணப்படும் என்பதை நினைவுபடுத்தும் வண்ணமாக ஒரு அருமையான வசனத்தை தியானிப்போம். அந்த வசனம் எங்க இருக்கு அப்படின்னு சொன்னா, Psalm chapter 1 verse 2 and 3. But whose delight is in the law of the Lord, and who meditates on his law day and night. That person is like a tree planted by streams of water, which yields its fruit in season, and whose leaf does not wither. Whatever they do prospers. சங்கீதம் 1, 2 மற்றும் 3 வசனம். கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாய் இருக்கிற மனுஷன் பாக்கியவான். அவன் நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து இலை உதிராதிருக்கிற மரத்தை போல் இருப்பான். அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். தன் காலத்தில் தன் கனியை தந்து, அண்டர்லைன், தன் காலத்தில் தன் கனியை தந்து. அப்ப அதுக்கு என்ன முக்கியம்? இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாக இருக்கணும். அப்படி நம்ம தியானமாக இருந்தோம்னு சொன்னால் நிச்சயமாக ஆண்டவருக்கு நாம் ஒரு ஃப்ரூட்ஃபுல்லான அதினதின் காலத்தில் அந்த கனியை கொடுக்குற ஒரு வாழ்க்கை நாம் வாழ்ந்து ஜீவிக்க முடியும். அந்த பேரன் ட்ரீ மாதிரி, அந்த கனி இல்லாத மரத்தை போல நம்ம இருக்க மாட்டோம். மறுபடியும் கொத்தி எரு போடப்பட்டு, ஃபெர்டிலைசர் போடப்பட்டு, உரம் போடப்பட்டு பராமரிக்கப்படும் பொழுது நிச்சயமாக கனி கொடுக்கப்படும். அப்படியே நம்முடைய உள்ளத்தையும் உரம் போடப்பட்டு வசனத்தை விதைத்து அந்த வசனத்தின் மூலமாக நாம் கனி கொடுக்கிற ஒரு வாழ்க்கை இந்த உலகத்தில் வாழ்ந்து ஜீவிப்போம். ஓகே சில்ட்ரன், டேக் கேர், பை பை, தேங்க்யூ.